ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டிக்கு நாம நேத்து காலையில குடுத்திருந்த லெவல்ஸ் மார்க்கெட் தொடங்கறதுக்கு முன்னாடி குடுத்திருந்தது. அந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு பாருங்க. நாம லெவல்ஸ தாண்டி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அதையும் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஓப்பன் பிரைஸ் 25,511 அங்க ஓப்பன் பண்ணியிருக்கான். அங்க ஓப்பன் பண்ணி அவன் வச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஸ்விங் பாருங்க. ஒரு சின்ன கரெக்ஷன். அவன் எங்க வந்தான்னா நம்மளோட S1 எக்ஸாக்ட்டா ஒரு லைனா ரெட் கேண்டில் போட்டவன், அடுத்து வந்த கிரீன் கேண்டில் போடுற இடமே நம்ம குடுத்திருந்த S1. அங்க கிரீன் கேண்டில் போடுறான். அதுக்கடுத்து நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 450 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழ நின்னு பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்ற விஷயத்த தான் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட்ல அந்த 450ல இன்னும் பிரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் நடக்கல. இருந்தாலுமே மார்க்கெட் ப்ரீவியஸ் டே லோ அந்த ரேஞ்ச பிரேக் பண்ணா, அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நாம சொல்லியிருந்தது ஏடிஎம் ஸ்ட்ரைக். நேத்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் நமக்கு 25,500 அத தான் எடுத்திருந்தோம். அந்த புட்டோட ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கு அப்படின்றதையும், லைவ் மார்க்கெட்ல அந்த பிரைஸ் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நீங்க வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த S1 அப்படின்றது பிரேக் ஆகுமா, ஆகாதா அப்படின்றத உங்களால தெளிவா புரிஞ்சிருக்க முடியும். ஓகே. அந்த S1 பிரேக் பண்றான் ஸ்ட்ராங்கா. பிரேக் பண்ணி அடுத்து அவன் எக்ஸாக்ட்டா வந்திருக்க ஏரியா பாருங்க. நாம குடுத்திருந்த S2. அங்கவே தான் திரும்ப 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 ரெஸ்பான்ஸ். இந்த இடங்கள்ல ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்டே இருந்தாலும், நம்ம சொல்லியிருந்தோம் அந்த 450க்கு கீழ நின்னு, அடுத்த பேரிகேட் அவனுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் வீக்கோட லோ. அத தான் நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்தாச்சு. இப்போ இன்னைய லோ பார்த்தீங்க அப்படின்னா, ஆ 25,340 இருக்கு. லாஸ்ட் வீக்கோட லோ அப்படின்றது 23 25,331. இன்னும் ஒரு 10 பாயிண்ட் அவ்வளவுதான். நாம அதே மாதிரி போன வெள்ளிக்கிழமை காலையில லெவல்ஸ் வீடியோ குடுத்திருந்தோம். அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத. நம்ம அந்த வீடியோலயே சொல்லியிருந்திருப்போம். என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல பிரீமியம் அப்படின்றது இல்ல. அந்த பிரீமியம் அப்படின்றது இல்ல அப்படின்றனால, பெரிய ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த ஏடிஎம் பிரைஸ் இன்கிரீஸ் ஆனா மட்டும் தான் அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ போன வெள்ளிக்கிழமையில இருந்து இன்னைக்கு அதாவது நேத்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு நாளுமே பிரீமியம் அப்ரிசியேஷன் அப்படின்ற விஷயமே நடக்கல. இப்ப பார்த்தீங்கன்னா, போன வெள்ளிக்கிழமையில இருந்து அன்னைக்கு லோ செட் பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து ஹை என்னைக்கு செட் பண்ணியிருக்கான் அப்படின்னா, 9ஆம் தேதி புதன்கிழமை செட் பண்ணியிருக்கான். அந்த வீக்கோட வெள்ளிக்கிழமையில இருந்து புதன்கிழமை ஆ ஹை டூ லோ அப்படின்றதே வெறும் 217 பாயிண்ட் தான். நிஃப்டியோட ஒரு வீக்கோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் அப்படின்றதே பார்த்தீங்க அப்படின்னா 400 பாயிண்ட். அந்த 400 பாயிண்ட்டும் அங்க மூவ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்ல பிரைஸ் இல்லாததுதான். ஆனா இந்த இடத்துல இப்போ இருக்க சூழல்ல மார்க்கெட்ல இப்போ இருக்க பெரிய டாக் எத பத்தி அப்படின்னா, இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கம்பெனி கிட்டத்தட்ட 4,800 48,000 எத்தனையோ கோடிய ப்ராஃபிட்டா பண்ணிட்டு போயிட்டான். அதெல்லாம் ரீட்டைல் ட்ரேடர் பண்ணியிருந்த லாஸ் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அவன் வெளிய போயிட்டான். அவன பேன் பண்ணிட்டனால மார்க்கெட்டு மூவ்மெண்ட் ஆகல. மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளேயே நிக்குது. அப்படின்றத நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த விஷயம் கிடையாது. இப்ப அவன ரிமூவ் பண்ணது, அவன பேன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு தான் நடந்திருக்கு போல. அன்னைக்கு தான் செபி ரிப்போர்ட் குடுத்திருந்தான். வியாழக்கிழமை ஈவினிங்கா இல்ல வெள்ளிக்கிழமை காலையிலயான்னு தெரியல. அப்பதான் அந்த ரிப்போர்ட்ட குடுத்திருந்தாப்ல. நாம பிரீமியம் இல்ல அப்படின்றத வியாழக்கிழமையோட குளோசிங் பிரைஸ்லயே நம்ம சொல்லிட்டோம். வியாழக்கிழமையோட க்ளோசிங் பிரைஸ பேஸ் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை காலையில வீடியோ குடுத்துருந்துருப்போம். அதிலேயே நம்ம சொல்லிட்டோம். இந்த வாரம் இப்படி இருக்க தான் வாய்ப்பு. மார்க்கெட் அத தான் நடத்தியிருந்தது. அத தாண்டி வேற எதுவுமே பண்ணல. இந்த நாம பார்த்தீங்க அப்படின்னா, நாம கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 200 வீடியோவுக்கு மேல போட்டாச்சு. இந்த 200 வீடியோல இப்போ என்ன அப்படின்னா, அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் கம்பெனி எப்படி மார்க்கெட்ட மேனிபுலேட் பண்ணாங்க அப்படின்ற டேட்டாவ தான் அங்க ஷேர் பண்ணியிருக்கான். செபில இருந்து ஒரு 105 பக்க ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, நாம
ரொம்ப நாள் முன்னாடியே மார்க்கெட்ட எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருப்போம் ஒரு வீடியோல. ஆ நாம அத வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோல பேசியிருந்தோமா, இல்ல லெவல்ஸ் வீடியோல பேசியிருந்தோமா அப்படின்றதே எனக்கு ஞாபகம் இல்ல. அது எந்த வீடியோ அப்படின்றத என்னால கரெக்ட்டா எடுக்க முடியல. அத எடுக்க முடிஞ்சா எண்ட் கார்ட்ல கூட பின் பண்ணுவேன். ஆனா அந்த வீடியோ எது அப்படின்றது இன்னும் எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, ஒரு கால் ஆப்ஷனையோ, புட் ஆப்ஷனையோ தொடர்ந்து பை பண்ணிக்கிட்டு இருக்கதோ, செல் பண்ணிட்டு இருக்கதோ, அத மட்டும் பண்ணோம் அப்படின்னா, இங்க மார்க்கெட்ட மேனிபுலேட் பண்ண முடியாது. இது ஒரு அல்காரிதம். வெறுமனே ஒரு ஸ்ட்ரைக்க நீங்க பை பண்றதுனாலயோ, செல் பண்றதுனாலயோ, மார்க்கெட்ட ஒரு ஏரியால குளோஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும், அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற மொத்த கம்பெனி ஸ்கிரிப்டையும் பையும், செல்லும் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்டா இந்த கம்பெனி அந்த விஷயத்த பண்ணி தான் மார்க்கெட்ட மேனிபுலேட் பண்ணியிருக்கான். இத எல்லாருமே மேனிபுலேட்ன்னு சொல்றாங்க. நாமளும் மேனிபுலேட் அப்படின்றத சொல்லக்கூடாது. அவன் பணம் இருக்கிறவன் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, அதுல எப்படி பணம் பண்ண முடியுமோ, அந்த வகையில அவன் பணம் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா? இங்க பணம் இருக்கிறவன் எப்படி வேணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் 0 ஆகப்போகுது. ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் மார்க்கெட் குளோஸ் ஆகும்போது, இந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் 0 ஆகும். ஆனா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா நாளுமே அது ஓடிஎம் ஸ்ட்ரைக்காவே இருந்தாலும், நீங்க பை பண்ணும்போது ஐடிஎம்மா இருந்து, அப்புறம் அது ஓடிஎம்மா மாறுனாலுமே, அந்த ஸ்ட்ரைக்ல டைம் வேல்யூ அப்படின்ற ஒரு பிரைஸ் இருக்க தான் செய்யும். இங்க பணம் இருக்கிறவனும், மார்க்கெட்டோட லாஜிக்க புரிஞ்சவனும், அவனுக்கு லாஸ் வந்ததுன்னா, அந்த ஸ்ட்ரைக்க ஆவரேஜ் பண்ணி மட்டுமே அவனால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா, அந்த ஸ்ட்ரைக் அன்னைக்கே 0 ஆகப் போறது கிடையாது. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் 0 ஆகப்போகுது. இப்ப வெள்ளிக்கிழமை ரூ. 200ல ஒரு பிரைஸ பை பண்றான். ரூ. 200ல பை பண்ணி, அந்த பிரைஸ் அன்னைக்கே ரூ. 100க்கு போனாலும், இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணியே பணம் இருக்கிற ஒருத்தனால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே நேரத்துல நாலேட்ஜ் கொஞ்சம் ஆப்ஷன் செயின் எப்படி ரன் ஆகும் அப்படின்ற நாலேட்ஜ் இருந்தாவே போதும். இதுக்காக இங்க நான் யாரும் உங்களுக்கு லாஸ் வரும்போது ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்லல. மார்க்கெட்ல பின்னாடி இருக்க லாஜிக்க நீங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் 0 ஆகும்னா, அதுக்கு முன்னாடி டைம் வேல்யூ அப்படின்றது இருக்கும். ஸோ, உங்க பணம் மொத்தமும் அன்னைக்கே 0 ஆகப் போறது கிடையாது. நீங்க எந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே, லாஸ் இல்லாம காஸ்ட் டு காஸ்ட்லயாவது உங்களால எக்ஸிட் பண்ண முடியும். ஒரு பெரும் பணம் இருக்கிறவன் இப்படிதான் ட்ரேட் பண்ணுவான். புரியுதுங்களா? ஸோ, இங்க யாரையும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்க மார்க்கெட் உள்ள வர்றதுக்கு எல்லாருமே ப்ராஃபிட் பண்றதுக்கு தான் மார்க்கெட் உள்ள வராங்க. உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர் எப்படி ட்ரேட் பண்ணுவான் அப்படின்ற லாஜிக் தெரியணும். அவன்கிட்ட இருக்க போற லாஜிக் என்ன? அல்காரிதம். இந்த ஆப்ஷன் செயின் அல்காரிதம் எப்படி வேலை செய்யும் அப்படின்றது தான் அவனுக்கு புரிஞ்சிருக்க போகுது. அத தாண்டி இதுல வேற எதுவுமே கிடையாது. நீங்க மார்க்கெட்ட மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான் அப்படின்னாலுமே, அங்க பிரைஸ் உங்களுக்கு காட்டி குடுத்துரும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஸோ பிரைஸ மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. நாம குடுத்திருக்க இந்த லெவல்ஸ்லாம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யறதுக்கு காரணம் பிரைஸ்ல இருக்கிற விஷயங்கள் தான். அத புரிஞ்சுகிட்டு மார்க்கெட்ட பாருங்க. இப்போ போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல ஏடிஎம் பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 155 பாயிண்ட் தான் இருந்தது. 170 பாயிண்ட் வெள்ளிக்கிழமைக்கு இருக்க வேண்டிய மார்க்கெட்ல 155 பாயிண்ட் தான். ஒரு 15 பாயிண்ட் கம்மியா இருந்ததுக்கே இந்த சூழல். ஒரு ஹை டூ லோ அப்படின்றதே ஒரு 220 பாயிண்ட்டுக்கும் கம்மியா தான் இருக்கு. இப்போ நேத்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நேத்து எக்ஸ்பைரி ஆயிட்டு, இப்போ கரண்ட்டா 17 ஜூலை இந்த கான்ட்ராக்ட். இதுதான் ட்ரேடிங்க்கு வரப்போகுது. இந்த கான்ட்ராக்ட்ல என்ன பிரீமியம் இருக்கு? அடுத்த லெவல்ஸ் என்ன? அப்படின்றதையும் பார்ப்போம். நம்மளோட டிஸ்க்ளைமர், இந்த சேனல்ல நாம கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்க நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணல. இங்க கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம லெவல்ஸ்குள்ள போயிடுவோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா
25,515, 25,447, 25,306, 25,234. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் பிரைஸ் அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும்னே 135 பாயிண்ட் தான் வச்சிருக்கான் ஏடிஎம்ல. சாரி, 140 பாயிண்ட், 35ல 140 பாயிண்ட். இப்போ வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு தேவையானது 170 பாயிண்ட். 170 பாயிண்ட் இருந்தாதான் அந்த 400 பாயிண்ட், ஹை டு லோ 400 பாயிண்ட் ஒரு வாரத்தோட ஆவரேஜ் மூவ்மெண்ட்டே எடுக்க முடியும். ஆனா இங்க வெறும்னே 140 பாயிண்ட், 30 பாயிண்ட் கம்மியா இருக்கு. இந்த பிரீமியம் அப்படின்றது லைவ் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் அப்ரிசியேஷன் மோடுக்கு போகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த வாரத்துல, இந்த வெள்ளிக்கிழமை இன்னையிலிருந்து வரும் வியாழக்கிழமை அன்னைய எக்ஸ்பைரி டே, இந்த கரண்ட் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டே மட்டும் மார்க்கெட்டை ஒரு ரேஞ்ச் அவுட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஹையர் லோவையும் செட் பண்ணிட்டு அந்த ஏரியாக்குள்ளேயே நின்று இந்த வாரத்தையும் அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட்ல பிரீமியம் அப்படின்றது அந்த மாதிரி தான் காமிக்குது. ஸோ இந்த வாரமும் மார்க்கெட்ல ஒரு பெரிய ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு. மார்க்கெட் நல்ல ஒரு சைட்வேஸ்ல இருக்க தான் வாய்ப்பு. இந்த ஏடிஎம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாத வரையும். அது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்றதே கிடைக்கும். ஸோ சைட்வேஸ்குள்ள இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை நீங்க ட்ரேட் பண்ணி பழகணும். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல நாம எப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வருஷத்துல கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 மாசம் இப்படி தான் இருக்கும். ஒரு சைட்வேஸ்குள்ள தான் இருக்கும். இந்த மார்க்கெட்டை நீங்க ட்ரேட் பண்ணி பழகுனீங்கன்னா ஒரு ட்ரெண்டான மார்க்கெட்ல என்ன பண்ணணும், எங்க உள்ள போகணும், எங்க வெளியே வரணும், இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல எங்க கம்முன்னு இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே ட்ரெண்டான இடத்துல எங்க உள்ள போகணும், எங்க வெளியே வரணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும் உங்களால ஈஸியா. ஸோ இப்போ மார்க்கெட் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நீங்க மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டை இதை தாண்டி உங்களால கண்டினியூ பண்ணி போகவே முடியாது. இந்த இடத்துல தான் நீங்க கத்துக்க முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்ப்போம். பிரீமியத்தை பொறுத்தவரையும் இந்த கான்ட்ராக்ட் இந்த 17/7 ஜூலை இந்த எக்ஸ்பைரியை பொறுத்தவரையும் இப்போதைக்கு மார்க்கெட் இன்னைக்கு நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,355ல இருக்கு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரையும் 25,400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நிற்கிறதே மார்க்கெட் கீழே போக தான் வாய்ப்பு. அடுத்து நமக்கு இதை தாண்டி என்ன 400க்கு கீழே இருக்கும்போது தான் இப்போ இருக்கிறதே 355. லாஸ்ட் வீக்கோட லோ அப்படின்றது ஒரு 20 பாயிண்ட்ல தான் இருக்கு. நமக்கு அப்பனா அடுத்த ஸ்டாப் அப்படின்றது இங்கே தான் இருக்க போகுது. எங்க இருக்கு? லாஸ்ட் மந்தோட ஹை அடுத்த ஏரியா இங்கே தான் இருக்கு. இந்த ஏரியா வர்றதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பா இருக்கும் இந்த வாரத்துல. அது மெதுவா வர்றதுக்கு தான் வாய்ப்பு. ஏடிஎம்ல பிரீமியம் அப்படின்றது இல்லை அப்படின்றனால. ஸோ ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ப்ரீவியஸ் டேவோட ஹையும் லோவும் பிரேக் ஆகுமா ஆகாதா அப்படின்றத உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த உங்களால ஒரு சேம் ஸ்ட்ரைக்ல காலையும் புட்டையும் கம்பேர் பண்ற வகையில மட்டும்தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த விஷயத்த அந்த மாதிரி பிரீமியத்தை பார்த்து பழகுங்க. நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர், ரெகுலரா நம்ம வீடியோவை வாட்ச் பண்ற மிஸ்டர் முரளி நேத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5,000 ப்ராஃபிட் பண்ணி நமக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தார். அவர் நம்மளோட ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, நம்மளோட கோர்ஸ் எடுத்தவர்லாம் கிடையாது. வெறும்னே நம்ம கிட்ட இந்த யூடியூப்ல போடுற இந்த வீடியோஸை மட்டுமே பார்த்து அதுல நாம சொல்ற விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரியல் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. நாம சொல்ற விஷயங்கள்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் நாம சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம்
சும்மா காதுல வாங்கி விட்டு போகாம நாம சொல்ற விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களாலயும் உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிய கண்டிப்பா பில்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த நாம குடுத்துருக்க இந்த லெவல்ஸ்லாம் எந்த ஸ்ட்ரைக்க பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சவங்க லைவ் மார்க்கெட்ல அந்த ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அத தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ற வகையில அந்தந்த லெவல்ஸ் பிரேக் ஆகுமா, ஆகாதா அப்படின்ற விஷயத்த உங்களால கண்டிப்பா எடுத்துக்க முடியும். நம்ம திரும்பவும் சொல்றோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை, செல் பண்ற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது பிரீமியத்த பேஸ் பண்ணி எப்படி ரன் ஆகுது அப்படின்றத சொல்றதுக்கு தான். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.